பராசக்தியை பொறுத்தளவுக்கு எல்லாமே சூப்பர். அதற்கு கொஞ்சமும் சளைத்ததல்ல ஜனநாயகன். இன்னொன்று இப்போ சிவகார்த்திகேயனோடு கம்பேர் பண்ணும்போது விஜய் எங்கேயோ இருக்கார். சிவகார்த்திகேயன் பல மடங்கு கீழே தான் இருக்கார். அப்போ ஏன் ஒப்பீட்டளவில் நாம் அதை காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம்? ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் விஜயனுடைய பிஆர்ஓவாக வந்ததிலிருந்தே விஜயனுடைய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பில் விஜயனுடைய பாப்புலாரிட்டி எல்லாமே ஒரு மாயை தான், ஒரு பாட் மாதிரியான ஒரு நிலை தான். அதாவது இப்போ விஜய்க்கு கூட்டின கூட்டமெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இப்படி சாதாரணமாக முதல்ல நினைக்க தோணுது? ஜெகதீஷ் வந்த பிறகு தான் அவருக்கு வியூஸ் ஏறிச்சு. அவர் தொடர்பான எல்லா விஷயங்களும் அதற்கு பிறகு தான் ஏறுது. அப்படிங்கிறதே ஒரு அடிப்படை இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. விஜய்க்குன்னு ஒரு பெரிய ரீச் இருக்குது, விஜய்க்குன்னு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் கூட்டம் இருக்குது. விஜயோட ஒப்பிட்டு ஒரு சில இடங்களில் விஜய்க்கு அடுத்தபடியான ஒரு கலை வாரிசே சிவகார்த்திகேயன் தான் சொல்லி பேசுகிற இந்த ஒரு இது இருக்குல்ல, அது உண்மையிலே பேசுகிறாங்களா இல்லை சிவகார்த்திகனுடைய இணையக்குழுவில் ஏதாவது பேச வைக்கிறாங்க? விஜய் பிடிக்காதவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ விஜயினுடைய புகழை அப்படியே செதைச்சி வெட்டி அதை இன்னொருத்தர் தலையில் ஏற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் சிவகார்த்திகேயன் விஜயோட பெரிய ஆளாக போகிறாரு, விஜய் இடத்த தொட்டுட்டாரு, அடுத்து விஜயினுடைய வாரிசே அவர் தான் அப்படின்லாம் இங்கே பேசுகிறது. மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது அப்டேட் ஆயுதம் திரு அந்தரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பாடல் வந்தது, நமக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. ஜனநாயகன் பாடல் நல்லாவே ஒரு ரீச் ஆச்சுன்னு வைங்களேன். ஆனால் அதனுடைய ரீச்சினுடைய நிலையில் யூடியூபே ஒரு டைமில் கொஞ்சம் கிராஷ் ஆச்சு. அப்போ யூடியூப் போடுறாங்க, நாங்கள் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், திருப்பி மீண்டு வருவோம்னு சொல்லி போகும்போது பாட்டில் போட்டு ஏற்றுனா இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் ஒன்று பரவிக்கிட்டே இருக்குது. இதோடு சேர்த்து பராசக்தியினுடைய இன்னொரு பாடல் அது நல்லா ரீச் ஆகுது. பட் நாங்கள் ஆர்கானிக்காக வளர்ந்துருக்கோம், அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. இதை நம்ம எப்படி சார் பார்க்குறது? ஆக்சுவலாக 2 படங்களும் ஒரே நேரத்தில் மோத போகுதுங்கிறது தெரியும். ஆனால் அப்படி மோதுவதற்கு முன்னாலே ஒரு கருத்து மோதல் வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, வியப்பாகவும் இருக்குது. ஏன்னா இன்னொருவரை சீண்டுவது மாதிரி ஒரு ட்வீட் போடுறதுங்கிறது எப்போவுமே நாகரிகமற்ற ஒரு செயல் தான். பராசக்தியை பொறுத்தளவுக்கு எல்லாமே சூப்பர். அதில் அந்த அதுக்கப்புறம் அந்த சினிமோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் அந்த பேரு, அது இல்லாமல் அந்த ஆர்ட் டைரக்டர் ரொம்ப அழகாக அந்த பழைய காலத்தை அப்படியே வடிவமைச்சு கொடுத்துருந்தாரு. எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி. ஒரு 15 மில்லியனுக்கு மேலே போகிறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கட்டாயமாக போகும். அதை ரசிப்பவர்கள் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டு தான் கடந்து போக முடியும். அப்படி ஒன்று இருந்துச்சு. அதற்கு கொஞ்சமும் சளைத்ததல்ல ஜனநாயகன். இன்னொன்று இப்போ சிவகார்த்திகேயனோடு கம்பேர் பண்ணும்போது விஜய் எங்கேயோ இருக்கார். சிவகார்த்திகேயன் பல மடங்கு கீழே தான் இருக்கார். அப்போ ஏன் ஒப்பீட்டளவில் நாம் அதை காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறோம்? ஏதோ இதுக்குள்ளே இருக்குதுன்னு நாமளாக ஒன்று நினச்சி போடுறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக 12 மில்லியன் போச்சு, கிராஷ் ஆச்சு, நிற்கிது, அது எல்லாருக்குமே தெரியுது. ஒரு நாளில் இவ்வளோ ஏறுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. விஜய்க்கு இந்த ஒரு நாள் ஏறவே இல்லை. அப்போ என்ன, இது உள்ளபடியே ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர் இருக்குது அப்படிங்கிறது தானே உண்மை. நிச்சயமாக. அதுக்கப்புறம் 30-32 மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு. கட்டாயமாக அது விஜயினுடைய ரீச்சுங்கிறது சாதாரணமான விஷயம் அவருக்கு. இதை இதற்கு பின்னால் பெரிய சந்தேகத்தை கிளப்புவதல்ல. இன்னொரு படம் அதை செய்யக்கூடாது. இந்த நேரத்தில் நீங்கள் அப்படி இதில் பாட்டு எதுவும் இல்லை அப்படின்னு போடுவதே அந்த படத்தை சீன்ற மாதிரி தான். அதை அவங்க தவிர்த்துருக்கலாம். ஏன்னா படமும் தான் மோதணுமே தவிர ஒரு படத்திற்காக அந்த படக்குழு பேசுகிறது சரியா இல்லை. அதுதான். ஆனால் சார் பொதுவாக இப்போன்னு இல்லை, ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் விஜயனுடைய பிஆர்ஓவாக வந்ததிலிருந்தே விஜயனுடைய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பில் விஜயனுடைய பாப்புலாரிட்டி எல்லாமே ஒரு மாயை தான், ஒரு பாட் மாதிரியான ஒரு நிலை தான், ஆர்கானிக்காக கிடையவே கிடையாது. அஜித் அவர்களுக்கு இவ்வளோ தான் போகுது, விஜய்க்கு இவ்வளோ அதோட தாண்டி போகுதுன்னா இது எப்படி சாத்தியமாகும்? அப்போ அவருடைய கை இருக்குது, அவருடைய ஒர்க் அவ்வளோ சூப்பராக இருக்குன்ற மாதிரியான ஒரு செய்தி எப்போவுமே வந்துகிட்டே இருக்குது சார். அதாவது இப்போ விஜய்க்கு கூட்டின கூட்டமெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இப்படி சாதாரணமாக முதல்ல நினைக்க தோணுது? ஜெகதீஷ் வந்த பிறகு தான் அவருக்கு வியூஸ் ஏறிச்சு. அவர் தொடர்பான எல்லா விஷயங்களும் அதற்கு பிறகு தான் ஏறுது. அப்படிங்கிறதே ஒரு அடிப்படை இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி அவர் அரசியலுக்கு வந்ததுனால அவர் மீது எங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கரையோ சேரையோ பூச முடியுமோ அதை சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் சந்தேகமாக பார்க்குறதுங்கிறது அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான். ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, அவதூறு பரப்பாதீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இப்போ அவதூறுகளுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன அவதூறுகள் தான். நீங்கள் ஒரே அடியாக ஒருத்தரை மன ரீதியாக காலி பண்ணுறதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன அப்படியே சீண்டிகிட்டே இருக்கிறதுல இந்த கொசுக்கடி தான் தாங்க முடியாது.
சிங்கம் அடித்தா கூட ஓடி போயிடலாம். இந்த கொசுக்கடி நெய்ன்னு நம்மளை வந்து தூங்கவே விடாது. ஸோ அந்த மாதிரி எது பண்ணாலும் இதுக்கு பின்னால் அது இருக்குமோ, இதுக்கு பின்னால் இது இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப தவறானது. கட்டாயமாக விஜய்க்குன்னு ஒரு பெரிய ரீச் இருக்குது, விஜய்க்குன்னு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் கூட்டம் இருக்குது, அதனுடைய எண்ணிக்கை தான் இதெல்லாம். ஸோ அதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பராசக்தி கூட வருதுன்னும் போது ஏற்கனவே இந்த துப்பாக்கியை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாருன்னு சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கும்போது கூட விஜயோட ஒப்பிட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு விஜய்க்கு அடுத்தபடியான ஒரு கலை வாரிசே சிவகார்த்திகேயன் தான் சொல்லி பேசுகிற இந்த ஒரு இது இருக்குல்ல, அது உண்மையிலேயே பேசுகிறாங்களா இல்லை சிவகார்த்திகனுடைய இணைய குழுவில் ஏதாவது பேச வைக்கிறாங்களா? இல்லை, சிவகார்த்திகேயனுக்கு இணைய குழுக்கள் இருக்காங்களா நமக்கு தெரியாது. விஜய்க்கு பிடிக்காதவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ வந்து விஜயினுடைய புகழை அப்படியே செதைச்சி வெட்டி அதை இன்னொருத்தர் தலையில் ஏற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் சிவகார்த்திகேயன் வந்து விஜயை விட பெரிய ஆளாக போகிறாரு, விஜய் இடத்த தொட்டுட்டார், அடுத்து வந்து விஜயினுடைய வாரிசே அவர் தான் அப்படின்லாம் இங்கே பேசுகிறது அதன் காரணமாக தான். நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு காலமாக சூர்யான்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவருடைய படங்கள் வேணால் முன்ன ஓடாமல் இருக்கலாமே தவிர அவருக்கான கூட்டம்ங்கிறது அப்படியே தான் இருக்குது. அந்த கூட்டம் செய்கிற வேலை, அதனுடைய நற்பணி வேலைகள் பல இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் சிவகார்த்திகேயன் ரசிகர்களோட கம்பேர் பண்ண முடியாது. சிவகார்த்திகேயன் நம்ம குறைவாலாம் மதிப்பிடவே இல்லை. ஒரு வளர வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. கட்டாயமாக ஒரு காலத்தில் அந்த இடத்த அவர் ரீச் பண்ண தான் போகிறாரு, அது வேறு. ஆனால் இன்றைக்கி ரீச் ஆகிட்டாரா அப்படின்னா அவருக்கு முன்னால் இருந்தவர்கள்லாம் இங்கே இருக்காங்கல்ல. அப்போ தனுஷ் எங்கே போனார், சூர்யா எங்கே போனார், அவரை விடலாம் இவங்க அவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டாங்களா? எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி சிம்புன்னு ஒருத்தர் இருக்கார். யோசிச்சு பாருங்கள், இத்தனை வருஷம் கழித்து அவர் வந்து படம் எடுத்தாலும் சரி, அல்லது நடுவில் ஒரு பெரிய கேப் விட்டு போனாலும் சரி, திடீர்னு அவர் வந்தாருன்னா எவ்வளோ பெரிய கூட்டம் வருது அவர் பின்னால், எவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் அவருக்காக நிற்கிது. அப்போது சிவகார்த்திகேயன் தான் எல்லாம், விஜய்க்கு அடுத்து அவர் தான் நம்ம பாட்ட ரொம்ப பொதுவாக பேசுகிற கூட்டம் இங்கே ஒன்று இருக்குல்ல, அது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு பேசுகிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் உண்மையிலேயே விஜயனுடைய கலை வாரிசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பையன் இருக்கார், சஞ்சய்னு ஒருத்தர் வராது, சிக்மான்னு ஒரு படத்தினுடைய டைட்டிலெல்லாம் ரிலீஸ் பண்ணி வாரமாக அவருடைய லைஃப் வந்துட்டு ஒரு விதத்தில் போயிட்டுருக்குன்னு வைங்களேன். ஆனால் இதில் எந்த இடத்துலையுமே விஜயனுடைய பங்களிப்பு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு பிளான்டாக சரி என்னுடைய உதவி இல்லாமல் நீ வா அப்படிங்கிற அந்த ஒரு நிலையா, இல்லை உண்மையிலேயே முரணான ஒரு நிலை ரெண்டு பேருக்குள்ளே இருக்கா? நிறைய இங்கே பேசுகிறாங்க, பட் அது நமக்கு தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. அதே நேரத்தில் அந்த பையனுடைய பார்வை என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம விசாரித்தோம்னா அவரை பற்றி ரொம்ப வியப்பாக இங்கே சொல்கிறாங்க. அவர் வந்து அப்பாவின் தயவில் நம்ம வளரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். எப்போவுமே அதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்திருக்கு. உள்ள சுதா கொங்கரா ஒரு முறை வீட்டுக்கு கதை சொல்ல போகும்பொழுது விஜய்க்கு முதல்ல ஃபோன் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து இது நான் சொன்னேனான்னு தெரியல உங்கள்கிட்ட, இல்லை விஜய் வந்து ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கார். சார் நான் இதுமாதிரி கதை சொல்ல வரணும் அப்படின்னோடனே சரி வாங்க மேடம்னு ஒரு டைம் சொல்லிட்டாரு. இவர் போன பிறகு தான் தெரியுது அவங்க நமக்கு கதை சொல்ல வரல, நம்ம பையனுக்கு கதை சொல்ல வந்திருக்காங்கன்ட்டு. அவங்க சொல்லியிருக்காங்க நான் உங்கள் பையனுக்காக தாங்க கதை சொல்ல வந்தேன் அப்படின்னோடனே அப்போ ஜேசன் வந்துட்டு மேடம் வந்து கதை சொல்லணுமா கேளுப்பான்னு இருக்கார். அப்போ ஜேசன் வந்து இல்லை, நான் ஹீரோவாக நடிக்கிற எண்ணம் எனக்கு கிடையாது, நான் ஒரு டைரக்டர் ஆகணும்னு தான் என்னுடைய முழு முயற்சி, என் முயற்சியில் அதை நான் செய்வேன் அப்படின்னு அவர் சுதா கொங்கராட்டே சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவருடைய நோக்கம் முழுக்க நாமளே தனியாக நின்று சொந்த காலில் ஜெயிக்கணுங்கிறது. அப்படி பல பேர் இருப்பாங்க. இப்போ அப்பா வந்து மிகப்பெரிய மல்டி மில்லியனராக இருப்பார், பையன் வந்து எங்கேயாவது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார், சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இவங்க இந்தியாவில் வந்து பிரதமராக இந்திரா காந்தி இருக்கும் பொழுது ராஜீவ்காந்தி வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர். இத்தாலியில் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி அங்கே தான் சோனியாவே அவர் சந்திக்கிறார். அவங்க ஏதோ கடையில் வேலை செய்கிற பையன்னு நினச்சி தான் முதல்ல லவ்வே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை அனுப்பி இந்தியாவில் போய் பார்த்துட்டு வாங்க, அந்த பையன் வீட்டில் போய் பேசிட்டு வாங்கும்போது தான் அவங்களுக்கே தெரியுது ஒரு பிரதமர் பையன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது சின்ன இடம் பெரிய இடம்லாம் கிடையாது, பல இடங்களில் அது இருக்கும். அப்படிப்பட்ட பசங்க இருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்ம இவரை பார்க்க வேண்டியதாக இருக்கே தவிர அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய முரண் இருக்குது அப்படின்லாம் இங்கே அதை தான் நான் சொல்கிறேனே. ஆரம்பத்துலேருந்து விஜய் எப்போ அரசியலுக்கு வந்தாரோ எல்லா சம்பவங்களையும் விஜய்க்கு எதிராக திருப்பி விடணும்னு ஒரு கூட்டம் அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனுடைய இன்னொரு கைங்கரியம் தான் இது. நிச்சயமாக சார். சரி, இப்போ வந்துட்டு விஜய் இன்வால்வ் ஆகலை, பட் அவருடைய ஒரு சர்க்கிளாவது எங்கேயாவது ஒரு இடத்துல சஞ்சய்க்காக இன்வால்வ் ஆகலாம், பட் அந்த இன்வால்வ்மெண்ட் காட்டவே இல்லை. குறிப்பாக ஜெகதீஷ் அவர்கள் வந்துட்டு பெருசாக எந்த விதமான ட்வீட்டோ இல்லை எந்த விதமான ஒரு பங்களிப்போ இல்லை. ஆனால் சிக்மானுடைய ஃபர்ஸ்ட் லுக் வரதுக்கு அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி மட்டும் டக்குன்னு வந்துட்டு அவரும் அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுறாரு. அவரும் வந்துட்டு இந்த மாதிரி நாளைக்கு ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுதுன்னு சொல்லி போடுறாரு. இந்த திடீர் மனமாற்றம் என்ன? இல்லை, இது மனமாற்றம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து இப்போ ஆக்சுவலாக இதில் எப்படி சுரேஷ் சந்திரா வந்தார், அஜித்தினுடைய மேனேஜர் அவர்.
அவர் எப்படி இந்த படத்துக்கு பிஆர்ஓ வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நியாயமாக அங்கே இருக்க வேண்டியவர் யார்? ஒன்று ரியாஸ் இருக்கணும், இல்லைனா ஜெகதீஷ் இருக்கணும். எப்படி சுரேஷ் சந்திரா வந்தார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இந்த 2 குடும்பங்களும் நண்பர்களாக இருக்காங்க. இப்போ ஷாலினியும் சங்கீதாவும் தொடர்ந்து சந்தித்து பேசுகிறாங்க. இப்போ சோபாமா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 குடும்பத்தினரும் அடிக்கடி சந்தித்து பேசுவாங்க, அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. அப்படி ஒரு முறை வந்து சங்கீதா பேசும்பொழுது என் பையன் படம் பண்ண போகிறான்னு சொல்லும்போது, அப்போ ஷாலினி வந்து சுரேஷ் சந்திராவை வச்சுக்கிங்க, அவர் கைட் பண்ணுவார் அப்படின்னு அவங்க சொன்னதுனால இவங்க சுரேஷ் சந்திராவை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இப்படி தான் இதுக்கு பின்னால் ஒரு விஷயம் நடக்குது. அப்போ அதை கிராஸ் பண்ண விரும்ப மாட்டாங்கல்ல. நிச்சயமாக சங்கீதா சொல்லியிருக்காங்க, ஒரு ஆளை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எதுக்குப்பா நீ உள்ளே போகிற, அதோடு விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து பெருசாக ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு தலை போகிற விஷயமே அவங்களுக்கு கிடையாது. நம்ம தான் உட்காந்து இதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, ஏன் இவர் வந்தார், இவர் ஏன் போனாருன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது ரொம்ப இயல்பாக நடக்கிற ஒரு விஷயந்தான் சார். ஆனால் வந்துட்டு இப்போ எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசியலுக்கு வந்ததுனால விஜய் வந்துட்டு குடும்பத்தை வந்துட்டு அரசியலுக்குள்ளே காட்டாமல் இருக்காருங்கிறதெல்லாம் தாண்டி, இப்போ ஷாருக் கான் மாதிரியான ஒரு நடிகர் தன்னுடைய மகனை வந்துட்டு அழகாக முன்னிலைப்படுத்துறாரு. இப்போ அடுத்த படத்தில் வந்துட்டு அவரே நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கும்போது, விஜய் மட்டும் ஏன் இப்படி ஒதுங்கியே இருக்கிறாருன்னும் போது வந்துட்டு ஏன் ஒரு குடும்பத்தை, இப்போ ஒரு ஜோசியரை கூட அடிக்கடி சொல்லுவாங்க சார், அந்த ஜோசியர் வந்துட்டு சொல்கிறாரு அவர் குடும்பத்தை விட்டு தள்ளி இருந்தால் தான் அவர் வந்துட்டு சிஎம் ஆவார் அப்படின்னு, அதனால் இப்படி பண்ணுறாருன்ற செய்தியெல்லாம் அந்த ஜோசியருக்கே அது புதுசாக இருக்கும். நம்ம எப்படா சொல்லணும் அப்படின்ட்டு. விஜய் ஜோசியத்தை நம்புகிறாருங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அவர் தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட ஜோதிடரை நம்புகிறார், அது வேறு. அதுக்காக நீ வந்து இதை செய்யாத அது செய்யாதன்னா கண்மூடித்தனமாக கேட்குற அளவுக்கு விஜய் ஒன்றும் அறிவில்லாத ஒரு மனிதர் இல்லை. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ரொம்ப கற்பனைக்கும் வெட்டாத ஒரு கதையாக இருக்குது. இப்போ ஷாருக் கான் விஷயம் சொல்கிறீங்க, அவர் செய்கிறாருங்கிறதுக்காக இவர் செய்யணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, அஜித் இருக்கார். இப்போ அஜித் வந்து அவருடைய பையன் தினந்தோறும் என்ன கிளாஸ் படிக்கிறாரு, இன்றைக்கி என்ன பண்ணாருன்னு எங்கேயாவது அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காரா? எங்கேயாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து நிற்கிற படத்தை பார்க்குறான், அவ்வளோதான். அதை தாண்டி அவர் பையனை எங்கே முன்னிறுத்தினார், அவருடைய லட்சியம் என்னன்னு இவர் எங்கே சொல்லியிருக்காரு, அப்படி தானே நீங்கள் இதை பார்க்கணும். எல்லா அப்பாக்களும் என்ன செய்கிறாங்களோ அதுதான் விஜய் செய்கிறார். நம்ம வந்து அதை ஏதோ தவறுன்னு திரும்ப திரும்ப இங்கே பதிய வைக்க ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அது சோசியல் மீடியாவில் நடந்துகிட்டே இருக்குது. விஜய் வந்து எப்படியாவது கெட்டவனாக காமிச்சு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த தாய்மார்கள், பெண்கள், குழந்தைகள்னு ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது இல்லையா, அந்த கூட்டத்தை வந்து அப்படி சிதைச்சி விஜய் மீது ஒரு பெரிய ஒரு பேட் இமேஜ் வரணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி என்னென்னவோ சொல்கிறாங்க. அதில் ஒரு பகுதி தான் இது. இன்னும் நிறையா போகும். இது வந்து தேர்தல் நெருங்க இன்னும் பல விஷயங்கள் காத்திருக்கு. அதுவும் இப்போ ஏஐன்னு ஒன்று வந்துருச்சு, ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே அப்போ கண்ணுக்கு அதுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா அது ஏஐயால் உருவாக்கப்பட்டதுங்கிறாங்க. அப்போ மற்ற தேர்தல் நெருங்கும் பொழுது என்னெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ கரூர் சம்பவத்தில் வந்துட்டு ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அங்கே நடந்ததே ஒரு ஷூட்டிங் தான், இத்தனை ட்ரோனை வச்சு எல்லாம் ஷூட் பண்ணாங்க. இப்போ இந்த பாடல்களில் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. இப்போ ஏற்கனவே சொல்லிட்டாங்க, உண்மையிலேயே ஷூட்டிங் தான் நடந்ததா, அதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க சார். அது உள்ளபடியே ஒரு தவறு இருக்குதுன்னு வைங்க, நம்ம மீது ஒரு தவறு இருக்குங்க. கரூர் சம்பவத்தை எடுத்துட்டோம். இப்போ எல்லாருமே சொல்லிட்டாங்க, கரூர் சம்பவத்தை எடுத்து படத்தில் இணைக்கிறதுக்காக தான் அந்த ட்ரோன்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஐயோ படத்தில் எங்கேயும் வச்சிடாதீங்க, கெட்ட பேராக போயிடும், இவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னா ஆயிரும், அப்படி தானே நினைப்பாங்க. நிச்சயமாக. ஆனால் அப்படி மீறி ஒரு செகண்ட் அது வருதுன்னா அது எப்படி கரூர் சம்பவமாக இருக்கும்? ஏற்கனவே பெரிய மாநாடு 2 நடத்தியிருக்கிறாரு. அந்த மாநாட்டிலேருந்து ஒரு கிளிப்பிங்ஸ் தூக்கி போட்டால் முடிஞ்சுது. இல்லைன்னா நெய்வேலியில் எடுக்கப்பட்ட படத்தை தான் அவங்க முதல்ல போஸ்டராகவே ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அந்த போஸ்டர், செல்ஃபி போஸ்டர் ஒன்று வந்துச்சுல்ல, அது வந்து நெய்வேலியில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டில்லு, அதை தான் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணாங்க. அதைத்தான் படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் அந்த போஸ்டர் மாதிரி ஒன்று வரும், போஸ்டர் டிராயிங் மாதிரி ஒன்று வரும், ஒரு சின்ன ஒரு 2 செகண்டில் வரும். அது வந்து நெய்வேலியில் எடுக்கப்பட்டது தான். கரூரில் அவங்க எடுத்து சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை, படமே முடிஞ்சு போச்சு. இதை நம்ம திரும்ப சொல்கிறோம். பட் என்னென்னா வெளியிலேருந்து அதை தான் சொல்கிறேனே, அவர் மீது ஒரு அவதூறை இங்கே பதிய வைக்கணும்னு நினச்சி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் அது. அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்க்கிறாரு, ஆனால் வந்துட்டு படத்தை சன் டிவிக்கு கொடுத்துட்டாரு, இல்லை சன் பிக்சர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க, அதாவது வந்துட்டு அந்த சேட்டலைட் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ அரசியல் வேறு சினிமா வேறுன்னு கமல் சொன்ன மாதிரியே இருக்கார் ஒரு விஜய். அதுவும் அவதூறுகளில் தான் சேருது. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. இவங்களா வந்து பணம்னா நீ எந்த கட்சிக்காரன் முன்னாடியே போயிடுவியா, மேடையில் வந்து திமுகவை திட்டுற, நிறைய பணம் கொடுக்குறாங்கன்னொடனே சன் டிவி கொடுக்குறிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான். உள்ளபடியே நடந்தது என்னென்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. அவர் படத்தை சன் டிவிக்கு கொடுக்கவே இல்லை, அதுதான் உண்மை. பேச்சுவார்த்தையே நடக்கலை, இவரும் கேட்கல அவங்களும் கேட்கல. அவங்க வேலையை பார்க்குறாங்க, இவங்க வேலையை பார்க்குறாங்க.
விஜய் டிவி அல்லது ஜி தொலைக்காட்சி இது ரெண்டுத்துக்கும் தான் தொடர்ந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ரெண்டில் ஏதோ ஒருத்தர்கிட்ட கொடுக்க போகிறாங்க. இதுதான் உண்மை. இதை விட்டுட்டு வந்து சன் டிவி கொடுத்துட்டாங்கன்னு மறுபடியும் ஒரு ப்ரொபகண்டா. இப்போ ஜீன்னு சொல்லும்போது சார் இந்த 2.0 வந்துட்டு ரஜினி அவர்களை சொல்லப்போனால் அதுதான் அவரோட கடைசி இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே யாரும் எடுக்கல, ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா யாரும் எடுக்கல. ஆல்மோஸ்ட் அப்படி ஒரு நிலை வந்துட்டு விஜய்க்கு இது கடைசி படம் போது ஜி மேக்ஸிமம் விஜயை வந்துட்டு கொண்டுட்டு வந்து ஒரு இன்டர்வியூ உட்கார வைப்பாங்களா பீஸில் வச்ச மாதிரி? கட்டாயமாக அவர் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி மீடியாவை சந்திப்பாருங்க. மீடியாவை ஒட்டு மொத்தமாக சந்தித்து ஒரு 50 பேர் 60 பேரை நிற்க வச்சு இன்டர்வியூ கொடுத்தாருன்னா அவருக்கே பைத்தியம் முடிச்சிடும். ஸோ அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. ஆனால் எங்கேயாவது உட்காந்து ஒரு 1-to-1 பேட்டி கொடுப்பாரு. கட்டாயமாக அதில் பல விஷயங்களை அவர் ஷேர் பண்ணுவார். அது ஏற்கனவே முன் தயாரிக்கப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. இங்கே எல்லாருக்குமே ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல, அவர் மீடியாவை பார்க்க மாட்டார், பெரிய விஷயங்கள் எதையுமே மீடியாக்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாருலாம் சொல்கிறாங்கல்ல. அது எல்லாத்தையுமே உடைப்பது மாதிரி ஒரு மிக முக்கியமான தொலைக்காட்சியில் அவர் உட்காந்து பேசத்தான் போகிறாரு. அது அரசியல், சினிமா, குடும்பம் எல்லாம் கலந்த ஒரு பேட்டியாக கட்டாயமாக இருக்கும். அது சொல்ல முடியாது. ஜி தொலைக்காட்சியாக இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இன்றைக்கி இதில் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து யார் முக்கியமானவர்களாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட கூட அவர் கொடுக்கலாம். பட் கட்டாயமாக அது நடக்க தான் போகுது. நிச்சயமாக சார். ஜனநாயகங்களில் ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி ஆல்மோஸ்ட் லோகேஷ், நெல்சன், அப்புறம் அட்லி இவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டுட்டு வந்து ஒரு ட்ராமா ஒன்று பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி உள்ள வருது. இன்னொரு பக்கம் அப்படியெல்லாம் சாத்தியமே இல்லை. இது வினோத்தோட படம், அவரே மற்ற டைரக்டர் தேவையில்லாம் கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு செய்தியும் இருக்குல்ல சார்? இல்லை, ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஒரு சீன் அவங்க இந்த பாடல் காட்சியில் வருவாங்க. இப்போ இந்த பாடல் இப்போ சிங்கிள் வந்துச்சு இல்லையா, இதில் வந்து எப்படி அனிருத் வராரோ அந்த மாதிரி அவங்களும் வரப்போகிறாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு டயலாகெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வந்துட்டு போவாங்க சார். ஆனால் இப்போ இவங்க 3 பேரை மட்டும் கொண்டுட்டு வரதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா எவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க. இல்லை, அவருக்கு பிடித்தவர்கள் யாருன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இதுக்கு முன்னாடி அவர் பண்ணது எல்லாமே மூத்த தலைமுறையாக மாறிடுச்சு. இப்போ இவங்க தான் வந்து யங் ஜென்ரேஷனுக்கு பிடித்த இயக்குனர்களாக இருக்காங்க, அவருக்கும் ரொம்ப பிடித்தவர்களாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களோட தொடர்பில் இருக்கார். அவர் தினந்தோறும் ஃபோனில் பேசுகிறது, அரட்டடிக்கிறது. இப்போ ஏதாவது ஒரு மைண்ட் செட்டு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா வாங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றது எல்லாமே இப்போ நான் சொன்ன இவங்க 3 பேர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள உள்ளே கொண்டு வரதில் வியப் பண்ணார். நிச்சயமாக சார். ஜனநாயகனுடைய வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரோமியோ பிக்சர்ஸினுடைய கை மேக்ஸிமம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரோமியோ பிக்சர்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெட் ஜெயண்ட்டினுடைய இன்னொரு கம்பெனிங்கிற மாதிரியான ஒரு செய்தி உள்ள வந்துகிட்டு இருக்கு. பட் உண்மையிலேயே அவங்க தான் உள்ள மேக்ஸிமம் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. இல்லை, இப்போ அதில் ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு. என்னென்னா, இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் வந்து அவங்க சொன்ன டேட்டில் அந்த முதல் தவணையை கொடுக்கல. ஸோ அதனால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை மாற்றணுங்கிற முடிவை ஜனநாயகன் ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் கட்டாயமாக அவர் ராகுல் பண்ண போகிறதில்ல, வேறு யாராவது தான் பண்ண போகிறாங்க. சரி, ஆனால் இப்போ ராகுல் பண்ணாததுக்கான காரணமாக ஒரு தவணை கொடுக்காததுன்னு, பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்துட்டு உதயநிதி ஃப்ரெண்டு இல்லை உதயநிதிக்கான ஒரு நிலை, இந்த ஒரு பார்வையும் இருக்குது. குறிப்பாக சில பேர் வந்துட்டு இருப்பாங்களா சார், ஒரு சில தயாரிப்பாளர் சொல்லுவாங்க ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கான வேலை நடந்துருக்கா சார் ஜனநாயகம்? இல்லை, முதல்ல விஜய்க்கு அந்த சந்தேகம் இருந்திருக்கு. ராகுலுக்கு படத்தை கொடுக்காதீங்கன்னெலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ராகுல் தொடர்ந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது சரி ஓகே, அப்போ அவரை சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி ஜெகதீஷை போட்டு அதில் ஒரு பார்ட்னராக சேர்த்து கொடுங்கங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. பட் என்ன பேசினாலும் அவர் வந்து அந்த அமௌண்ட்டை ஹானர் பண்ணணும்ல. இப்போ முதல் தவணைங்கிறது ஒரு பெரிய தொகையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35 கோடி ரூபா அவர் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல் தவணை தொகை. அதை அவர் கொடுக்கலங்கிறாங்க. ஸோ அதனால் சரி வேண்டாம், முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறுறதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு அனுப்பிச்சிருவோங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. மேக்ஸிமம் அவர் பண்ண மாட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு தகவல். நன்றி.